காலம் ரொம்ப இனிமையானது இல்லையா? இந்த காலத்தின் பயணத்தில் தேடலில் கிடைத்த அருமையான ஒரு பதிவு, கண்கலங்கு வைத்த பதிவு கூட. ஒரு பையனும் பொண்ணும் நீண்ட நாட்களாக காதலிச்சு வராங்க. இந்த காதல் நிலைக்குமா தொடருமா என்று தெரியாமலே இவர்களுக்குள் அத்தனை சந்தோஷம், மற்ற மகிழ்ச்சி. இந்த பொண்ணும் பையனும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பையனுக்கு கால் பண்ணுறா. என்னடா பண்ணுறாய், கால் அட்டன் பண்ண இவ்வளவு நேரமாடா, உனக்கு இவ்வளவு நேரமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? பையன், ப்ரொஜெக்ட் வேலையாக இருக்கேன், அரை மணி நேரம் கழித்து பேசுகிறேன், காலை கட் பண்ணிட்டான். பொண்ணு வெயிட் பண்ணுறா. 1 hour ஆச்சு, கால் வரலை. 2 மணி நேரமாச்சு, கால் வரலை. பொண்ணு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, மறுபடியும் கால் பண்ணுறா. பையன், கிளவு சொல்லு. பொண்ணு, அரை மணி நேரம் கழித்து கால் பண்ணுறேன்னு சொன்னாய், ஏன்டா கால் பண்ணலை, உனக்காக காத்திருக்கிறேன்னு சொல்கிறா. பையன், கால் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக கால் பண்ணணுமா என்ன? அறிவில்லையா உனக்கு? பிஸியாக இருக்கேன்னு சொன்னால் புரியாதா? சும்மா சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டு எனக்கு வேறு இல்லையா? 24 மணி நேரமும் உங்கூட பேசுகிறது தானே என்னுடைய வேலை என்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுகிறான். பொண்ணு, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது தப்பாடா, ஏண்டா இப்படி பேசுகிறாய்? பையன் உடனே வேற ஏதாவது சொல்லிட போன வை என்ற மாதிரி பேசுகிறான். பொண்ணு, சரிடா, ஏன் தப்பு தான், இனிமேல் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சாரி. அழுது கொண்டே காலை கட் பண்ணுறாங்க. 2 நாட்களின் பின்னர் பையன் கால் பண்ணுறான். பொண்ணு ஆன்சர் பண்ணவே இல்லை. ஒருவேளை கோபமாக இருப்பாளோ? நேற்று ஏதோ டென்ஷனில் அவளை திட்டேன், பாவம் ரொம்ப அழுதுருப்பா. மறுபடியும் கால் பண்ணுறான். அவள் ஆன்சர் பண்ணலை. சொல்லிடுச்சு, நேற்று கோபத்தில் ஏதோ திட்டேன், தப்பாக நினச்சிக்கொள்ளாத, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நம்ம, அதனால தாண்டி அப்படி பேசிட்டேன். மறுபடியும் கால் பண்ணுறான். ஆனால் பொண்ணு ஆன்சர் பண்ணலை. அங்கேருந்து பொண்ணோட அம்மா பேசுகிறாங்க. ஆண்டி, அந்த பொண்ணு பேரை சொல்லி கேட்குறான். அவங்க இல்லையாண்டு. பொண்ணு அம்மா, இல்லைப்பா, அவ இறந்துட்டா. சொன்னதும் என்ன நடந்ததுன்னு புரியாமலே ஒரு நிமிஷம் அந்த பையன் தவிச்சு போகின்றான். என்னவா இருக்கும், எனக்கு சொல்லக்கூடவே இல்லையே. பொண்ணு அம்மா சொல்கிறா, தம்பி, உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னா வந்து வாங்கிட்டு போப்பா. பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் லெட்டரை வாங்கி படிக்கிறான். எனக்கு தெரியும் நீ என்னை தேடி கண்டிப்பாக வருவான்னு தெரியும்டா, உனக்கு என் மேலே எந்த கோபமும் இல்லைடா, நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு பிளட் கேன்சர், இது உனக்கு தெரிஞ்சால் நீ கஷ்டப்படுவேன்னு தாண்ட நான் சொல்லாமல் மறைச்சேன். அப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும். இத்தனை காலமும் உன்னோட இருந்த அந்த நாட்கள் எனக்கு போதுண்டா, நீ அழக்கூடாது. நான் அங்கேயும் போகலை, அப்பவும் நான் பக்கத்தில் தாண்டா இருக்கேன். மிஸ் யூடான்னு சொல்லி அதில் லெட்டரை முடிக்கிறா. பையன், ஏண்டி லூசு, என்கிட்ட சொல்லாமல் மறைச்சா, தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது ஒன்று காப்பாற்றிருப்பேன்டி. ஐயோ, ஏண்டி என்னை தனியாக விட்டுட்டு போனேன் என்ற மாதிரி கதறி கதறி அழுகிறான். அதாவது இந்த தேடலில் கிடைத்த ஒரு கண்கலங்க வைத்த பதவியில் அன்புக்குரியவர்களிடம் இந்த சூழ்நிலையிலும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். சில வேளைகளில் அடுத்த நாள் அவர்கள் உயிரோடு கூட இல்லாமல் இருக்கலாம். பார்த்ததில் பிடித்தது.